அம்மா அம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். அருண், என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ரொஃபசர், இன்னும் நான் எவ்வளவு காலம் வெயிட் பண்றது? நீங்க கேட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேனே. எஸ். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? ஒண்ணுமில்ல. பின்ன ஏன் சொன்னது நடக்கல? மிஸ்டர் சைமன், நீங்க சொன்னது சாதாரண விஷயம் அல்ல, உலகத்திலேயே நடக்க முடியாதது. அது ஒரு சேலஞ்சா நான் முடிச்சு காட்டத்தான் போறேன். ப்ரொஃபசர். மிஸ்டர் சைமன், ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஓகே ஓகே, கொஞ்சம் அதை சீக்கிரமா கண்டுபிடிங்க. காளி, கம் ஆன். இவங்கெல்லாம் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? காளி, அது சயின்டிபிக் மேட்டர். சொன்னாலும் உனக்கு அது புரியாது. காளி, உனக்கு புரியுதா? சயின்டிபிக் சயின்டிபிக் சயின்டிபிக். அப்படி பயந்தா என் தங்கச்சியை தேடிக்கிட்டு இந்த கன்னித்தீவுக்கு வருவேனா? என்னது, உங்க தங்கச்சி இந்த கன்னித்தீவுலையா? ஆமா, சின்ன வயசுல என் தங்கச்சி இந்த தீவுல காணாம போயிட்டான். கன்னித்தீவுக்கு வந்த கதை அதானா? முதலாளி, கவலையே படாதீங்க. உன் தங்கச்சிக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா தெளிவா விவரமா எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. நடு முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். நடு முதுகுலியா? அவ்வளவுதானே. அப்ப இந்த கன்னித்தீவுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் பாத்திர வேண்டியதான். முதுகுங்க. ஏன்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்க? ஐயோ, அங்க பாரு, கன்னித்தீவு சுந்தராங்கி ஜலக்கிரீட பண்ணிட்டு இருக்கான். அண்ணன்டா மீச தங்கச்சிக்கு மீச முளைச்சா மச்சி இஞ்சி மச்சான். இங்கெல்லாம் பார்பர் ஷாப்பா கிடையாது, முடி வெட்ட மாட்டேங்கிறானுங்க. முதலையா? முதலையா எங்க? அதோ அங்க இருக்குது. எங்க இருக்குது? கொஞ்சம் நல்ல பாருங்க, அந்த பக்கம் போயிட்டு இருக்குது. அதோ பெருசா இருக்குது. அதான். பெருசாவா? எங்கேயுமே காணுமே. ஓரமா போயிட்டு இருக்குது. எங்க செல்வி? அப்பா, இப்பவாது நான் உங்களை லவ் பண்ணது புரிஞ்சுக்கிட்டீங்களே. மண்ணாங்கட்டி, இந்த லவ் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாமா? என்ன சுறாமீனா ரொம்ப பெருசா இருக்கா? பயப்படாத பயப்படாத. இல்லைங்க, அங்க பாருங்க, குடம் குடம் வருது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இல்லைங்க, என்ன நிஜமா சொல்றாங்க பாருங்க. இத பாத்தீங்களே, இத பத்திரிக்கை எழுதி எனக்கு ஆள விடு. இல்லைங்க, அங்க பாருங்க. இந்த கொடுமைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்காம விட மாட்டேன். அதனால என் உயிரே பண்ணாலும் சரி. ஏமாத்தி தெய்வம் கேட்டதா நீ கேட்டு உயிரோட உள்ள போன முல்ல இப்ப பிணமா வெளியே வந்திருக்கா. உள்ள இருக்கிறது தெய்வமா இல்ல மிருகமா? இதெல்லாம் சொல்லித்தாரா தெரியணும்? காணிக்க கொடுத்த எந்த கண்ணுக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டிருக்கு? காவல் தெய்வம் யாரை இதுவரைக்கும் இப்படி தண்டிச்சிருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. யாரையும் தண்டிச்சதில்ல, யாருக்கும் இந்த கதி ஏற்பட்டதில்ல. இவளுக்கு மட்டும் ஏன் இந்த கதி ஏற்பட்டிருக்கு? முல்ல புனிதமா இல்ல, பாவம் செஞ்சவ. யார் அப்படி சொன்னது? விரதப்படி இருக்கல. எப்படி தெரியும்? மூணாவது கண்ணுல பார்த்தேன்னா டூப் போடக்கூடாது. உண்மைய கைக்கிடுப்பா. தெய்வமே என்கிட்ட பேசுச்சு. ட்ரங்கா இல்லையா? கனவுல. அவுத்து விடு.
முன்ன செஞ்ச தப்புக்கு இந்த கல்வராயம் குடியிருப்பையே எரிக்கட்டுமாறு கேட்டுச்சு. நான் தான் ராணி சார்பாகவும் ஏன் சார்பாகவும் தெய்வத்தை மன்றாடி கேட்டுக்கிட்டேன். உங்களை எல்லாம் காப்பாத்துறது தப்பா, உயிர் பிழைக்க வச்சது தப்பா? எது ஏன் தப்பு? அம்மாச்சி மேல தப்பே கிடையாது. அமாசை அமாசை நிறுத்துங்கடா. உடனே வாழ்க ஒழிக கோஷம் போட்டுருங்க. கொஞ்சம் சிந்திக்கப்படாது? முடியாது. உங்களையும் திருத்த முடியாது. அமாசி 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 அமாசி. ராணி, தெய்வத்துக்கு அம்மாசி சாட்சி, அம்மாசிக்கு இந்த பிணம் சாட்சி. உண்மையை இப்ப பிணமா இருக்கலாம், ஆனா அதுக்கு உயிர் வந்து பேசக்கூடிய நிலைமை வந்தே தீரும். முல்ல நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டது ஆச்சரியம்தான். அத வச்சு பாண்டிய ஜனங்க மனசையே மாற்றான். அவனை விட்டு வைக்க கூடாது. டேனி, எஸ் பாஸ். திஸ் இஸ் மை லக்கி கன். இதுவரைக்கும் 49 பேரை கொன்னு இருக்கு. நீ பாண்டியனை சுட்டு 50 கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவோம். பொய் மீது பொய் சொல்லி புரியாத மக்களிடம் தானே இறைவன் என்று தம்பட்டம் சூட்டியவன் செய்து வரும் அக்கிரமம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஹே ஒன்னா ரெண்டா, நான் சொன்னா தப்பா? இது சர்வாதிகாரத்தின் கொடுமை. அந்த கொடுமை விலக்க மடமை ஒழிக்க வாருங்கள். ஹே ஒன்னா ரெண்டா, நான் சொன்னா தப்பா? இது சர்வாதிகாரத்தின் கொடுமை. அந்த கொடுமை விலக்க மடமை ஒழிக்க வாருங்கள். Idiot!
மிஸ் பண்ணி எப்படியாவது இந்த கன்னுக்கு கோல்டன் ஜூப்ளி கொண்டாடலாம் இருந்த, ஆனா நீ அதை கெடுத்துட்ட. கெட் அவுட். போ. பாண்டியனை ஒழிக்க முடியல, சிரிப்பா சிரிப். பாண்டியன் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலாதான் இருக்கணும். கொஞ்சம் இல்ல, அதிகமாவே தெரிஞ்சவன். காளி, என்ன சொல்ற? அவன் ஒரு விஞ்ஞானி. விஞ்ஞானியா? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன். இந்த சைமன் வேலையை நம்ம விஞ்ஞான அறிவால தூளாக்கிடுவேன். அப்படின்னா நாம பயன்படுத்தலாமே. அவனை எப்படியும் இங்கே கொண்டாடணும். என்னால முடியும். நிச்சயமா? நிச்சயமா. காளி, நீ உடனே புறப்படு. ம். நான் வர்றேன். ஏய் ரம்மி, கம்மியா. எஸ் பாஸ். காளிய ஃபாலோ பண்ணு. என்னங்க இது, காளி மேலே அவநம்பிக்கையா? என் சொந்த நிழலையே நான் நம்ப மாட்டேன். நல்ல குணங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த வம்பெல்லாம் நமக்கு வேண்டான்னு. யாரு கேக்குறாங்க? சரி, மயக்கம் தெளிறதுக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்களா போயிட்டு வாங்க. நான் இங்கேயே நின்னு விசிறேன்னு சொன்னேன். ஒண்ணும் வேணாம். ஒரு விஷயத்தை நாசூக்கா சொன்னா சூசகமா புரிஞ்சுக்கணும். கழுத்தை பிடிச்சி தள்ளுற வரைக்கும் நிப்பேனா எப்படி? வாடா செல்வி, செல்வி, செல்வி. பயப்படாதீங்க, என் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வராது. அப்படியா? ஆமா, நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு தெரியல மட்டும் என் உயிர் போகவே போகாது. என் உயிரே நீ கொடுத்தது தானே. நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னா உங்களை காப்பாத்த எத்தனை தடவை சுட்டாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அப்போ என்னை யாராவது அடிக்கடி சுட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றியா? கண்டேனே கண்டேனே காட்டில் எங்கும் காதல் பொங்கும் கீதம் வந்த